முன்பு இல்லாத அளவிற்கு அரசியலில் சமூக வலைதளங்களின் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் அவற்றின் வழியாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் வெற்றிக்கு உதவுமா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மயிலாடுதுறை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நிச்சயமா இதுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத ஒரு சதவீதம் வச்சுட்டோம்னா இது மக்கள் கண்டிப்பா இதை ஆய்வு பண்ணுவாங்க. எல்லாரும் வெறுமனே ஒரு 30 செகண்ட் கிளிக் இப்ப எல்லாருக்கும் ஓடிட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய 30 செகண்ட்ல அவங்களுடைய ஹீரோ மாதிரி அவங்கள மென்ஷன் பண்ணி எல்லாரும் போட்டுடுறாங்க. இது ஏற்புடையது இல்லை அப்படின்றத இந்த இளைஞர்கள் கட்டாயம் இதை ஆய்வு பண்ணணும். அவங்க வழிபடக்கூடிய அவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்களை அவர்களுடைய பங்களிப்பு என்ன, அவங்க எதற்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்க அப்படின்றத நிச்சயமா ஆய்வு செய்யணும். அவங்க கையில பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மக்கள் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய செய்திகளை பார்த்து ஒவ்வொரு கட்சியோடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அது அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியை தேர்வு பண்ணிக்கிட்டு ஒன்றும் லிங்க் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் வருகின்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கும். சோசியல் மீடியாங்கிறது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒண்ணு. தகவல் தொழில்நுட்பத்தினால மக்கள் வேட்பாளர்களோட மனநிலையும் அவங்களோட செயல்பாடையும் சூப்பரா புரிஞ்சுக்கலாம். அது இல்லாம மக்கள் நேரடியா போய் அவங்கள்ட்ட போய் வாக்கு சேகரிக்கிறதோட சோசியல் மீடியா மூலயமா மக்களை பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கலாம், வேட்பாளரும் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் தெளிவா வாக்கு சேகரிக்கிறதுக்கு சோசியல் மீடியா ரொம்ப பயன்படுது. நம்ம போய் வீடு வீடா போய் ஓட்டு கேட்டாதான் மட்டும் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்சாதான் அந்த ஓட்டு மக்கள்கிட்ட போய் சேரும். அதனால நேரா பாக்குறதுனாலதான் மக்களுக்கு ரீச் ஆகுமே ஒழிஞ்சு போன் மூலியமா ரீச் ஆகாது. மக்கள் குரல் பகுதியில் மயிலாடுதுறை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.